பழனிக்கே பஞ்சாமிர்தமா, திருப்பதிக்கு லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவான்னு கேட்குற மாதிரி திமுக முன்னாள் எம்பி வீட்டில் ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்குதுயா. முன்னாள் எம்பி வீட்டுக்கு பாதுகாப்பே இல்லை, ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை இப்போதாமல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக முன்னாள் எம்பி ஏகேஎஸ் விஜயன் வீட்டில் ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்குப்பா. அவருக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் ஆள் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள புகுந்த கொள்ளையர்கள் நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. முதல்ல 300 சவரன் கொள்ளைன்னு செய்தி வந்துச்சு. ஆனால் திமுக எம்பி தரப்புல இருந்து 87 சவரன் கொள்ளை போனதா புகார் கொடுத்துருக்குறாங்கப்பா. என்ன விவரம்னு தான் தெரியல. இது முதல் சம்பவம் இல்லப்பா. ஏற்கனவே தேனி திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வனோட ஆபீஸ்ல ஒரு கும்பல் கொள்ளையடிச்சது. இது 2வது சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஆட்சியில மக்களுக்கு மட்டும் இல்ல, திமுகவில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு இருக்கும்? மக்களோட சொத்தெல்லாம் கொல்ல போனப்ப நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். ஆனா ஆளுங்கட்சி கண்டுக்கல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவா போறாங்க, மக்கள் தானேன்னு அசால்ட்டா இருந்தாங்க. பாத்தீங்கல்ல, அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப முன்னாள் எம்பி வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாங்க. இப்பவே சட்டம் ஒழுங்க கவனிக்காம விட்டா நாளைக்கு எங்க வேணாலும் புகுந்து கொள்ளையடிப்பாங்கப்பா. மக்கள் வர்ற தேர்தல்ல தெளிவா ஓட்டம் மாத்தி போடணும்.